இன்னைக்கு இந்த மண்ணு மாசடைஞ்சிட்டு இந்த மண்ணை இயற்கை விவசாயத்துக்கு மாற்றணும் அப்படின்னா 5 வருஷம் ஆகும். நம்மளோட இயற்கை விவசாயங்கள் நடந்துகிட்டு இருந்த இந்த விவசாய பூமியெல்லாம் வந்து மாற்றி ரசாயனமயமாக மாற்றிட்டாங்க. ஆனால் இனி நீ திரும்ப இயற்கைக்கு வாங்கன்னு சொல்லும்போது நம்மளை கிறுக்கனாகனமே தெரியுதா? எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஒரு மரணத்தையும் கடந்து இந்த பூமியில் நான் நிற்கிறேன் அப்படின்னா இறைவன் எனக்கு கிடைக்கப்பட்டது ஒரே ஒரு டார்கெட், ஒரு லைஃப். இந்த லைஃப்பில் நான் என்ன செய்ய போகிறேன்? இன்னொருத்தனுக்கு அடிமையாக வாழணுமா? நான் தலை நிமிர்ந்து வாழணும். நல்ல நினைவுக்கு நாளை எத்தனை ஆனாலும் பொல்லாப்பு வராமல் பூமி மீது வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ கூட அந்த அப்படின்னு பல கொலைகள் எல்லாம் எடுத்து போட்டு நான் பண்ணினேன். ஆனால் என்னாச்சுன்னா பயிர் அப்படியே நின்று போய் இப்படி வாயை பார்த்து நின்றுது. திரும்ப ரசாயனத்தை போட்ட உடனே தலை தூக்கி வந்துச்சு. இந்த கஷ்ட வலி வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லா மனுஷ மக்களோட நிலைப்பாடில் இருந்து உணர்ந்து தெளிஞ்ச ஒரு ஆளுக்கு தலைவனாக இருந்தால் கண்டிப்பாக இது சாத்தியமாகும். இப்போ இவ்வளோ இயற்கை விவசாயம் வேணும்னும் போது இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்க முடியாததற்கான காரணம் என்ன? அதுக்கு தான் ஒரு விஷயம் எனக்கு கேளுங்க. இன்னைக்கு இந்த மண்ணு மாசடைஞ்சிட்டு இந்த மண்ணை இயற்கை விவசாயத்துக்கு மாற்றணும் அப்படின்னா 5 வருஷம் ஆகும். நீ அந்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முழுக்க அவன் என்ன கொடுக்குறது எல்லாமே நீங்கள் இந்த மண்புழு உரம் இயற்கை இதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அவன் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நமக்கு 5 வருஷம் கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த மண் வந்து பழைய நிலைக்கு திரும்பவும் சொல்கிறாங்க. இயற்கையாக கிடைக்குதா இல்லை அதுவும் மண்புழுவும் வந்து செயற்கையால் தான் உருவாக்கப்படுறாங்க. அப்போ மண்புழுவும் செயற்கையெல்லாம் உருவாகுது. நீ பாருங்க, இப்போ நம்ம மக்கின குப்பைகள் எல்லாம் வச்சு அதில் மண்புழு உருவாக்கி அதை தான் வயல்களில் தெளிக்கிறாங்க. அதை கொண்டு வந்து தான் இன்றைக்கி வயலில் வந்து இன்றைக்கி மாசடைஞ்சு இருக்கிற இதெல்லாம் வந்து இது புதுசாக மாற்றணுங்கிற எண்ணங்களை கொண்டு வராங்க. ஆனாலும் எவ்வளவு தான் நம்ம உடம்புல இன்றைக்கி எவ்வளவு தான் மாசடைந்த மண்ணில் மாசடைஞ்சு போய் இருக்கிற சூழ்நிலையான ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா 5 வருஷம் நீங்கள் அப்போ சாப்பிடாமல் இருக்க முடியுமா? 5 வருஷம் மக்களுக்கு உணவு கொடுக்க இருக்க முடியுமா? நம்ம எதையாவது ஒன்று உண்டு பண்ணி தானே ஆகணும். அப்போ நான் 5 வருஷம் ஆகணும் அப்படின்னா அந்த 5 வருஷம் ஆகணும் அப்படின்னா அந்த ரசாயன விவசாயம் பண்ணாம தரிசு நிலமா போட்டு தான் நம்ம மாற்றணும். அப்போ 5 வருஷம் நம்ம எங்கே போவோம்? நம்ம அதாவது மொத்தத்தில் என்ன நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிட்டான்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்மளோட இயற்கை விவசாயங்கள் நடந்துகிட்டு இருந்த இந்த விவசாய பூமியெல்லாம் வந்து மாற்றி ரசாயனமயமாக மாற்றிட்டாங்க. ஆனால் இனி நீ திரும்ப இயற்கைக்கு வாங்கன்னு சொல்லும்போது நம்மளை கிறுக்கனாகனமே தெரியுதா? அப்போ நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ண இதை வந்து கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீ என்ன இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த எங்களை ரசாயனத்தை மாற்றினதே நீ தான். ஆனால் என்ன திரும்பவும் இங்கே வான்னா நீ வான்னா இங்கே கேவலமான ஒரு விஷயம். நம்மளோட இயற்கை எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதான் ஒன்று. முன்னால் ஒரு நேரத்தில் மக்கள் எல்லாம் மன்னராட்சி காலங்களில் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு உட்பட்டு அடிமை ஒரு தடவை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை இவனுக்கு கீழே வாழணுமோ அப்படிங்கிற எண்ணமும் சில நேரம் உருவாகும். ஏன்னா அவன் சொல்லுறதே தானே நம்ம போட வேண்டியிருக்கு. நீ இதை போட்டால் தான் சரியாக வரும்னா ஒரு விஷயத்துக்கு ஆளுங்க நீ இப்போ இந்த ரசாயன உரம் விதையை கொடுத்துட்டாங்க. ரசாயன விதையை நாங்கள் ஊனிட்டோம். குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த உரம் கிடைக்கல. நீ இதை வாங்கணும் அப்படின்னா அந்த 2000 ரூபா மதிப்புள்ள உரத்தை வாங்கினா தான் இதை தருமா அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய இது கேடு. அப்போ நம்மளை வந்து அவன் பைத்தியாரனாகிறான். நீ விவசாயத்தை உண்டு உலக மக்களும் உலக மக்களையே உயிர் வாழ செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் வந்து விவசாயம் தான். அந்த விவசாயம் செய்கிற எங்களையே நீ இவ்வளவு தூரம் பிடிச்சு பார்க்குறேன்னா அப்போ மற்றவங்கள எப்படி விடுவாங்க? ஆனால் இது வந்து பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாரும் உணவுங்கிறது வந்து எல்லாத்துக்குமானது. ஏன்னா நமக்கு மட்டுமானது அல்ல, எல்லா உயிர் தேவைக்குமானது தான் அன்னைக்கு விவசாய பூமியில் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு நாங்கள் மனுஷ மக்கள் மட்டுமே சாப்பிட்றதுக்கான இது கிடையாது. நாங்கள் நெல் நட்ட பிறகு பல குருவி பறவைகள்லாம் வருது. இன்றைக்கி நெல் வளர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள் பூச்சிகள்லாம் இன்றைக்கி உள்ளே வந்து ஒன்று யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கோம். பல பூச்சி வண்டுகள்லாம் உள்ளே இருக்கும். இது எல்லாத்துக்கும் தேவையானது தான் இறைவன் விவசாய பூமியில் பண்ணுறாரு. ஆனால் இறைவன் விவசாயம் ஒரு கருவியாக தான் அந்த பூமியில் செயல்படுறான். ஆனால் நெல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல அந்த மயில் பல விலங்குகள் வந்து எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் தான் மனுஷனுக்கு வரும். அதனால என்னன்னா ஒரே லைன் என்னன்னா நம்ம இறைவன் நிர்ணயிக்கப்பட்ட அந்த விவசாய பூமி நிலங்களெல்லாம் வந்து விவசாய ஒரு மனுஷனுக்காக மட்டுமல்ல எல்லா உயிர் தேவைக்குமானது. இந்த விவசாயத்தை பார்த்தோன்னா ஒரு பெரிய புரிதல் எனக்கு வந்திருக்கு. நீங்க சொன்னதில் வச்சுட்டு மாற்றம் என்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் சில உண்மைகள் வெளிப்படையாக சொன்னீங்க. இந்த மாதிரி சொல்லும்போது நீங்களே அதில் ஆபத்தும் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நமக்கு ஆபத்தாமே. இல்லை நான் அந்த ஆபத்தை சொல்ல. இப்போ நீங்கள் சில உண்மைகள் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? சில உண்மைகள் விவசாயம், இது ரசாயன விவசாயம், அதே மாதிரி மெஷினை வச்சு தான் இன்றைக்கி நாட்டு நடுற அளவுக்கு வந்துட்டாங்க இல்லையா? ஆள் கிடைக்காம
கூலி வேலைக்கு உழை ஆளுங்க இல்லாம ஆமா. கூட நாத்து நடுறது கூட மிஷின் வச்சு பண்றாங்க ஆமா. இல்லையா? இப்படி ஏர்கலப்பம் இல்லாம எல்லாமே மாறி, நீங்க ஒரு விஷயத்த இப்படி வெளிப்படையா பேசுறீங்களே, நாளைக்கு இந்த சத்தம்ல உங்களுடைய இன்ஸ்டால பார்க்கும்போது யாராவது ஒருத்தவங்க அந்த பூச்சி மருந்து, உரம் பூச்சி மருந்து கடை வச்சிருக்கவங்க, அ வேற யாராவது பார்த்து தப்புன்னு பேசிட்டா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல. ம். நான் வந்து ஒரு மரணத்தையும் கடந்து இந்த பூமியில நான் நிக்கிறேன். அப்படின்னா இறைவன் என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பூமியில வச்சிருக்கிறாரு. எனக்குன்னு 1000 பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் எனக்கு என்னோட வாழ்வியல் முறையில நான் என்னென்ன செய்றேனோ, என்னென்ன பயன்படுறேனோ, என்ன எப்படி போயிட்டுருக்கனோ, அதுக்கு இடையில எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு பிரச்சனைகள் என்ன நடந்தாலும், அத நான் மக்கள் மத்தியில சொல்லிட்டு போறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ம். பிரச்சனை வந்தாலும் அத ஆண்டவன் பார்த்துக்குருவாரு. எல்லாத்துக்கும் மேல இறைவனோட கருணை இறைவன் தான். உங்கள பார்த்துப்பாரு. உங்கள நம்பி இருக்கிற உங்க குடும்பமும் இதனால பிரச்சனைகளுக்குள்ளாகும்போது இறைவன் நிர்ணயிக்கப்பட்ட என்னோட என்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்வாதாரம், என்னோட பிள்ளைகள், என்னோட குடும்பம் எல்லாமே இறைவன் நிச்சயிக்கப்பட்டு இந்த பூமியில நடக்குது. அது எது நடந்தாலும் இறைவன் நிச்சயிக்கப்பட்ட எதுவோ அது நாங்க ஏத்துக்குவோம். நான் வந்து என்னன்னா, இது விவசாயம் பண்ணுற இந்த இடத்துல நான் என்ன செய்றேன், எனக்கு நல்லா தெரியும். நான் இதுல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அத நான் சொல்லுறதுல யாருக்கு தப்பில்ல, கூனி குருவி தப்பில்ல. அது ஒரு காலமே முடிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா மைண்ட்ல நான் படிச்சிருக்கேன் அதெல்லாம். அதாவது முன்னொரு காலங்கள்ல வந்து மன்னராட்சி நடந்துட்டு இருந்து. அன்னைக்கு வந்து நம்ம மக்கள்லாம் அடிமையா கூனி குருவி அப்படி நின்னு வேலை செஞ்சு சம்பளத்த வாங்கிட்டு இப்படி நின்னு வேலை செஞ்சாங்க. அன்னைக்கு அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு உட்பட்டு பல வலி, வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எவ்வளவோ நடந்தது. ஆண்கள வந்து ரோட்ல நடக்க விட மாட்டான். முட்டுக்கு கீழ வேட்டி கட்ட விட மாட்டான். மடை கட்டுவான். இடுப்புல கட்டின துண்ட வந்து கையில இப்படி கட்டி நிப்பாங்க. இடுப்புல கட்ட சொல்லுவான். தலையில கட்ட விட மாட்டான். சாப்பிட விட மாட்டான். நீ கிணறு வெட்ட சொல்லுவான். தண்ணி குடிக்க விட மாட்டான். பாதை போட சொல்லுவான். பாதையில நடக்க விட மாட்டான். நல்ல தண்ணிய குடிக்க விட மாட்டான். அவன் எதுத்தால வந்தா தீட்டு, போனா தீட்டு, பேசினா தீட்டு அப்படின்னுட்டு சொல்லி பல துன்புறுத்தல் பண்ணிட்டு இருந்தான். அப்படி ஒரு காலம் நடந்துட்டு இருந்து பெண்கள பார்த்தீங்கன்னா, தோள் சேலை கட்ட விட மாட்டான். மார்புக்கு வரி கட்டினாங்க. வரிகட்டாங்க. மார்புக்கு வரி கட்ட முடியாம ஒரு பெண்ணு மார்ப அறுத்து எறிஞ்ச காலம் உண்டு. ம். பல துன்பங்கள், கஷ்ட துன்பங்கள், வலி, வேதனைகள்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல அனுபவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல கடவுள் மனுஷன போல ஒரு உருவம் எடுத்து மனிதனுக்குள்ள இருந்து நீ அடிமையா கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ வாழக்கூடிய காலம் வேற. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு நீ தலை தோங்கி சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறையை கொடுத்து தலையில இடுப்புல கட்டின துண்டை எடுத்து தலைப்பாவை கட்டி நீ நாமம் இட்டு நீ வந்து தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு மனிதன் அப்படிங்கிற உணர்வுகளை உணர்த்தி விட்டதுனால அவன் எழுந்து நின்று வேலை செய்யறான். வேலை செஞ்சுட்டு அவன் அதுல இருந்து தான் எழுச்சி பெற்று அவன் வெளியில வந்து நீங்க ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படின்னா இறைவன் கொடுத்த அறிவுரைகள், ஆலோசனைகள், உபதேசங்கள் இதெல்லாம் கேட்டு அவன் எழுச்சி பெற்றான தவிர தானா கிடையாது. அப்போ அப்படி எழுச்சி பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிற நாம இன்னும் கூனி குருவி இவனுக்குள்ள வாழணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அப்படி வாழ்ந்து நம்ம என்னத்த இந்த உலகத்தை சாதிக்க போறோம்? எனக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எனக்கு மாரி எனக்கு கிடைக்கப்பட்டது ஒரே ஒரு டார்கெட், ஒரு லைஃப். இந்த லைஃப்ல நான் என்ன செய்ய போறேன்? இன்னொருத்தனுக்கு அடிமையா வாழணுமா? நான் தலை நிமிர்ந்து வாழணுமா? இறைவன் சொன்னபடி நான் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னா, என்னோட உள்ளத்துல இறைவன் எனக்குள்ள இருந்து என்ன பேசுறாரோ நான் அதை பேசிட்டு போயிட்டே இருக்கணும். இறைவன் எனக்குள்ள ஒண்ணு சொல்லி, நீ இதுக்கு மாறா நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா, இறைவன் எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை எனக்கு விட்டுருவாரு. ஏன்னா நான் ஒரு நேரத்துல எனக்கு வந்து வார்த்தையே வராத திக்கி திக்கி பேசின ஒரு மொட்டை நாக்கு என் பேரு. அன்னைக்கு நான் அப்படி பேசிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு ஒரு சரியான ஒரு குரல் வளத்தை இறைவன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு காரணம் இல்லாம இருக்காது. நான் எனக்கு இப்படி ஒரு பேசுறதுக்கான ஒரு ஆர்வமும், அக்கறையும் என்னோட சிந்தனை சக்தியில இறைவன் இருந்து எனக்கு சொல்லுறாரு அப்படின்னா, அவர் சொன்ன கருத்துக்கள நான் பேசுறதுல எனக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அது இறைவனுக்கு தானே. இறைவன் நிச்சயிக்கப்பட்ட நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவேன் ஃபுல்லா. எது நடந்தாலும் இறைவனுக்கு, எல்லாம் வல்ல இறைவனே என்னை பார்த்துக்கொள்வார். எல்லா அது புகழும் நம்பிக்கை. இறைவனுக்கே. எல்லா புகழும் எது நடந்தாலும் இந்த ஏற்ற தாழ்வு, ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. நான் இப்போ மரணத்தின் விளிம்ப நான் கண்ணுல கண்டு நான் பார்த்தது. அப்படி இருக்கிற காலகட்டங்கள் கடந்து நான் அந்த பூமியில நிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்கும். அதுக்கு இடையில எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும், தைரியமும், தன்னம்பிக்கையும் இறைவன் எனக்கு குடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால எனக்கு இதை சொல்லிட்டுமா, ஐயையோ! இது ஆயிருமோ, எனக்கு என்ன ஆயிருமோ, எல்லாத்தையும் பார்க்குறோம், இதையும் பார்த்துட்டு போவோமா அவ்வளோதானே. எவ்வளவோ பார்த்துட்டோம். எங்க கஞ்சி இல்லாத நாளும் பார்த்துட்டேன். கஞ்சி ஒரு நேரத்து சாப்பாடு கூட வழி இல்லாத கண்ணீர் விட்டு கடைகளில் உட்காந்து அழுது சாப்பாடு கேட்டு சாப்பிட்டதும் உண்டு. நல்ல சாப்பாடு பீஸா, பர்கர், பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டதும் உண்டு. ரூ. 1 காசு இல்லாம வீடுகள்ல இருந்த நாளும் உண்டு. பல ரூபாய்கள பார்த்த நாளும் உண்டு. எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னா, அது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அது வரம். அதை நம்ம அனுபவிக்கிறோம். சரி, அது வழியில இருந்து நமக்கு இது ஒரு ஒரு பாதையை நமக்கு இறைவன் வகுத்து குடுக்குறாரு அப்படின்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கும். அப்போ நம்ம அது இறைவன் கொடுத்த வழிபடியா நம்ம போயிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள இறைவன் சொன்னத தான் நான் நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படின்னா மக்களுக்கு நம்ம வழியா நல்ல மக்களுக்கு பயனடையக்கூடிய நல்ல பல விஷயங்கள மக்களுக்கு கடத்திருவோமே. ஏன்னா இறைவன் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க எத படிக்கிறீங்களோ இத வந்து தெரியாத மக்களுக்கு எடுத்து சொல்லுது தான் பெரிய ஒரு விஷயம். அறம்னா நம்ம உலகத்துல
கிராமத்தில் வாழுகிற அனைத்து மக்களுக்கும் தேவையானது எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் கொடுக்குறதுலாம் அறம். நீ இந்த வழியில் போ அப்படின்னா அது அறம் தான். தண்ணி இருக்குதுப்பா வீட்டு முன்னால் தண்ணி இருக்கு குடிச்சிட்டு போ அப்படின்னா அறம் தான். வீட்டுக்கு வரவங்கள நம்மளை தேடி வர மக்களை அன்பாக ஆதரித்து அந்த மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு அனுப்பணும் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு கஷ்ட துன்பங்கள் துயரங்கள் எது வந்தாலும் இறைவன் நம்மளை வந்து அந்த நேரத்தில் பாதுகாத்து கொள்வார் அப்படிங்கிறத உண்மை. அதனால் நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாப்பு வராமல் பூமி பூமி மீது வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவருக்கு பல பிரச்சனைகள் எது வந்தாலும் அது இறைவன் பார்த்துக்கிடுவார். இறைவன் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் உண்மை. அதனால இங்கே எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்ல எண்ணங்கள் இருக்கும், கெட்ட எண்ணங்கள் இருக்கும். அதாவது இறைவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ இந்த வாழுற பூமியில வந்து அதாவது பொய்யரோடு பொருந்தி இருக்காதே, மெய்யரோடு அன்பு பொருந்தி இரு. உனக்கு யாரு நல்லவன் கெட்டவங்கிறத உனக்குள்ளே இருந்து நான் சொல்லி காட்டிடுவேன். அவங்களுக்குள்ள நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கங்கிறத இறைவன் வகுத்து கொடுக்குறாரு. இங்கே வந்து நல்லவனும் இருக்கான், நீச எண்ணங்கள் உள்ளவங்க பல மக்கள் இருக்கிறாங்க. பல மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கெட்ட எண்ணம் கொண்டவன் கொடி படை போல உலகமெங்கும் பரவி கிடக்கிற பூமி தான் இது. நல்லா இருப்பான், அவன்கிட்ட நல்லா பேசுவான், நாளைக்கு தாரேம்மா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வாங்கம்மா, காலையில் வந்தால் வீட்டில் இருக்க மாட்டேன், இல்லை அப்படின்னா நான் இன்னொரு நாளும்மா. இது வந்து அடுத்த செகண்ட். இதுக்கு தான் முன்னால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ வலது கையில் கொடுக்குறது இடது கையில் தெரியக்கூடாதும்பாங்க. ஏன்னா நீ வலது கையில் கொடுக்கணும்னு நினைக்கும் போது இடது கையை வந்து தட்டிடக்கூடாது. நீ நினைச்சிட்டனா டக்குன்னு செஞ்சிரு. அதுதான் உண்மை. இப்போ இயற்கை விவசாயம் முடியாது, ரசாயன விவசாயம் சொன்னீங்க. எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஒரு வேளை எனக்கு தெரிஞ்ச ஒரு யோசனை, இப்போ ஒரு 5 ஏக்கர்ல இருக்குன்னு வரும்போது, ஒரு ஏக்கரை தரிசு நிலமா போட்டு, ஒரு 5 வருஷம் விட்டுட்டு, மீதி 4 ஏக்கர்ல ரசாயன விவசாயம் பண்ணிட்டு, அத தரிசு நிலமா போட்டு, நீங்க சொல்ற மண்புழு உரம், ஆட்டுப்புழுக்கை, மாட்டு கழிவு, இந்த மாதிரி இயற்கை எரிவாயுகள் எல்லாரையும் போட்டு, அத வந்து அந்த மலடாக்குன மண்ண திரும்ப உயிர்ப்பிச்சு, திரும்பவும் இயற்கை விவசாயம் செய்ய முடியாதா? செய்யலாம். அதுக்கு 5 வருஷம் காத்திருக்கணும். 5 வருஷம் கூடயும் காத்திருக்கலாம். இப்போ ஒரு ஐடியா வரும். ஒரு 5 ஏக்கர் உதாரணத்துக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்கிற இடத்துல 1 ஏக்கர் வந்து ரசாயன மண்ணா இருக்கிறத வந்து ஒரு நல்ல உயிருள்ள இயற்கை மண்ணா நம்ம மாத்த முடியாதா? 4 ஏக்கர்ல விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் மாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அத நீங்க ஏதாவது அதுக்கு பண்ணுவாரா? என்ன பண்ணணும்னா, மண்ணை எல்லாம் வந்து டிஸ்க் வச்சு அடிக்கணும். டிஸ்க் வச்சு வெட்டி கீழ உள்ள இல்ல, மண்ணை அது பண்ணலாம். அது பண்ண முடியுமா? அது சாத்தியமா? பண்ண முடியும். ஆனா இப்போ வந்து இப்போ என்ன சொல்லணும்னா, இயற்கை விவசாயத்துக்கு வந்து மூலதனமான உரம் என்ன தெரியுமா? ஆ. மாட்டு சாணி. ம். மாட்டு சாணி. மாடு என்னது சாப்பிடுது தெரியுமா? புண்ணாக்கு அது இதுன்னு சாப்பிடுது. இப்போ அங்கேருந்து தான் நம்ம ரசாயனமே ஸ்டார்ட் இல்ல, ஆகுது. இப்போ எங்க ஊர்லலாம் பால் பாக்கெட்டு, பவுடர்லாம் சாப்பிடுது. ஆமா. பால் பாக்கெட் தான் அதிகமா சாப்பிடுது. எல்லாத்தையும் கண்டதுகளே திங்குது. அது என்ன திங்குதுன்னே தெரியாது. நம்ம எங்க இருந்து நம்ம மூலப்பொருள் எதுவா நம்ம நினைக்கிறோமோ, மூலப்பொருளே ரசாயனமா இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? அது மாத்துறதுக்கு அத வழியே இல்லையா? மாத்துறதுக்கு வழி முறை இருக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னா ஒரு வேருன்னு ஒண்ணு இருக்கும்லண்ணே. வேருன்னு ஒண்ணு இருக்கும்ல. கண்டிப்பா. அந்த வேருனால தான் நம்ம இன்னும் இருக்கோம். ஏதோ ஒரு வேர் இருக்கு இல்லையா? அந்த வேரு கண்டுபிடிக்க முடியாதா? இப்ப நம்ம அதான் இது வந்து ஒரு வயலை நம்ம உருவாக்கலாம். இப்போ வந்து இதுவரைக்கும் விவசாயமே பண்ணாத இடத்துல, இதுவரையும் ம். விவசாயமே நஞ்ச வேலோ, வாழையோ, தக்காளியோ இதுவுமே போடாத ஒரு இடத்த பூமியை ரெடி பண்ணி, அந்த இடத்துல நம்ம மண்ணை மாத்தி உழுது 2, 3 நேரம் 4 நேரம் உழுது எடுத்து, அந்த இடத்துல இயற்கை உரங்களா சாணி உரம், இந்த கொழிஞ்சு கொலை, வேப்பங்கொலை, இது கொலைகளா எற்கலை செடி இதெல்லாம் கொலைகளா போட்டு அந்த இடத்த மக்க வச்சு, அந்த இடத்துல நீர் பாய்ச்சி புழுவெல்லாம் உண்டாக்கி, வேணா அந்த ஒரு பக்குவத்தை வந்து ஒரு ஆர்வமா அக்கறையா இருந்து செஞ்சா செய்யலாம். அது ஆனா அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா செய்யறதுக்குன்னு எண்ணம் இருந்தா கண்டிப்பா செய்யலாம். அதுக்கான மூலப்பொருள வந்து நம்ம இயற்கையில இருந்து கிடைக்கிற மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு இணைக்கணும். அத நீங்க செய்வீங்களா? செய்யலாம். கண்டிப்பா. நீங்க செய்வீங்களா? நான் இப்போ உங்களுக்கு எனக்கு பின்னாடியே அவ்வளவு பெரிய ஏன்னா வயல் இருக்கு. எனக்குமே அந்த ஆசை இருக்கு. ஏன் அப்படின்னா, எனக்கு நம்மளும் இன்னைக்கு பழைய இயற்கை விவசாயங்கள பண்ணி சாப்பிட்ட மக்கள் அன்னைக்கு எவ்வளோ ஆரோக்கியமா, தெம்பா இருந்தாங்க. அந்த மாதிரியான உடல் அமைப்பு, அது மாதிரியான ஒரு அந்த ஒரு கட்டுப்பாடான உடம்பு, ஒரு ஆரோக்கியமான உடம்பு, நம்மளோட வாழ்க்கையில நம்ம வாழணும், நோய் நொடி இல்லாத பரிபூரண ஆரோக்கிய மக்கள் எல்லாரும் வாழணும், நம்மளும் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா எல்லாரையும் நம்ம இயற்கை விவசாயமா செய்யணுங்கிற ஆர்வம் தான் இருக்கு. நான் மட்டும் செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா மாற்றத்தை நம்ம தானே. தொடங்கணும். ஆனா இதுக்கு என்ன செய்யணும், ஒட்டுமொத்த விவசாய நிலங்கள தாண்டி வெளியில செய்ய தான் முடியும். ஆனா இந்த பூமியை மாத்தணும்னா முடியாது. இந்த பூமியை பார்த்தா முடியாது. முடியாது. இப்ப எப்பயும் போல புழக்கத்துல இருக்கிற புழக்கத்துல இல்லாத இடத்த நம்ம பண்ணலாம். புழக்கத்துல இருக்கிற இடத்துல பண்ண முடியாது. இதுவரைக்கும் புழக்கத்திலே இல்லாத இடத்துல அங்க முழுக்க மரம், செடி, கொடிகள் எல்லாம் சாணி உரம், புழு அது இது எல்லாத்தையும் போட்டு அந்த இடத்த பக்குவம் பண்ணி பண்ணலாம். அதுனா பண்ணிடலாம். ஆனா பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணலாம். ஆனா இதை எல்லாரும் பண்ணணும்.
நான் மட்டும் முதல்ல ஆரம்பிங்க. நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை நான் செய்யணும்னா நான் செய்யணும் எனக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் இதை நான் செய்கிறது என்ன செய்யணும் அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதை செய்யற எல்லா மக்களும் கண்டிப்பாக செய்யணும். இங்கே நாங்கள் கொடுக்குறது எங்கள் வட்டத்தில் மட்டும் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி உற்பத்தி பண்ணுற அந்த விவசாய பொருள் வந்து ஒரு சரௌண்டிங் தான் விற்பனை ஆகும். பல மாவட்டம், பல மாநிலம், பல நாடுகளில் எல்லா இடங்கள்லையுமே வந்து இன்றைக்கி இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுனா பலரோட ஆரோக்கிய நிலைப்பாடு இன்றைக்கி உருவாகும். இன்றைக்கி வந்து தாய்கிட்ட இருக்கிற நோய் பிள்ளைகளுக்கு கருவிலே உருவாயிருது அப்படின்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் தான் இருக்குது. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஒரு தாயாக இருந்தாலும் ஒரு சத்தான உணவு சாப்பிடணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். ஏன்னா அடுத்த தலைமுறை அந்த குழந்தை எப்படி இந்த உலகத்தில் வாழணுங்கிறத எமின்னே வருமா வராது. நம்ம தான் அந்த பிள்ளைக்கு அறிவு ஊட்டி ஆளை வளர்த்து அந்த பிள்ளையை வளர்த்து உண்டாகும். அப்போ நம்ம தான் அழிஞ்சு போயிடும். நம்ம பிள்ளைகளாவது நல்லா வாழட்டுமேங்கிற எண்ணம் எல்லா தாய்க்கும் இருக்கும். அந்த எண்ணம் தான் விவசாயம் எங்களுக்கும் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி எல்லாருமே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத தான் சொல்லுவோம். அதுக்காக தான் சில டிப்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோதான் இருந்தாலும் சரி கொஞ்சம் உடம்புல இருக்கிற வேர்வையை வெளியே சிந்திருங்க, ஆயில கொஞ்சம் நீடிக்கலாம், மற்ற கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து போகலாம்ல. நிறைய பேர் இன்றைக்கி சின்ன வயசுலேயே பல பீடி சிகரெட்டு தண்ணி அப்படின்னு பல கெட்ட பழக்கங்களை உடம்புக்குள்ளே செலுத்தி உடம்பு வந்து ஆரோக்கிய நிலைப்பாடில் இருக்கிறதையும் நாசமாக்கி கெடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்லோ பாய்சனை குடித்து பல பேர் இன்றைக்கி இறந்து செத்து போகிறாங்க. 40 வயசு 50 வயசில் பிள்ளைகளோட விட்டுட்டு செத்து போகிறாங்க. ஏன்னா அவங்க குடிக்கிறதும் குவாட்ரு பிராணி அதுன்னு குடித்து கண்டதை குடித்து ஸ்லோ பாய்சன் குடித்து செத்து போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கிற மக்களுக்கு இடையில ஆரோக்கியமான நல்ல ஒரு உணவு கொடுக்கணும்னு நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஆசை. ஆனால் அதுக்கான நானே போன தடவை ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எங்கள் வயல்லே இந்த நிலங்கள்லேயே வந்து நாங்கள் இயற்கை விவசாயமாக பண்ணணும்னு வேப்ப முன்னாக்கு, கொழிஞ்சி கொலை, வேப்பங்கொலை அந்த அப்படின்னு பல கொலைகளெல்லாம் எடுத்து போட்டு நான் பண்ணினேன். ஆனால் என்னாச்சுன்னா பயிர் அப்படியே நின்று போய் இப்படியே வாயை பார்த்து நின்றுது. திரும்ப ரசாயனத்தை போட்ட உடனே தலை தூக்கி வந்துச்சு. விவசாயி வந்து அவனோட உடம்பு கண்டிஷன் வந்து 100% பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவனால் விவசாயம் பண்ண முடியும். ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விவசாய வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகள்லையும் வீட்டுக்கு ஒருத்தனையாவது அரசு பணியாக மாற்றணும். நஞ்சை நட்டாச்சு அப்படின்னா அடுத்தால ஒரு 2-3 மாதத்துக்கு இங்கே வேலையே இல்லை. ஒரு சின்ன வழி என்ன அப்படின்னா நாங்கள் வயலில் வேலை செஞ்சுட்டு ரேஷன் கடையில் போய் லைனில் நின்று அங்கே போய் ரேகை வைக்கும்போது எங்களோட ரேகை விழாது. நான் தான் ஒரு வீட்டில் ஒரு ஆள், நான் போய் ரேகை வைக்கும்போது என் ரேகை விழலைன்னா வேற ஆளை கூப்பிட்டு இன்னொரு பக்கத்து வீட்டிலே ஆளை கூப்பிட்டு வர முடியாது. கீழே அடிப்படையில் உருண்டு பிறண்டு எழுந்துச்சு வலி வேதனைகளோட பல துன்பங்களை உணர்ந்து தெரிஞ்ச ஒருத்தன் எழுந்து மேலே வரான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக அந்த உலகத்தையே புரட்டி எறிவான்.